அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இப்போ என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குதுன்னா? ஓகே, என்னோட வாய்ஸ் கேக்குது, என்னோட ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொன்னா, கிளியரா தெரியுதுன்னா நீங்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, நன்றி. ஓகே, கேக்குது, அதே சமயத்துல நல்லா தெரியுது வீடியோவும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு நாம பிரசன்ட் பண்ண போற வெபினார் வந்து ஒரு நெருப்பு மாதிரி. லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணது 1st of October. லாஸ்ட் 1st of October நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அதாவது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்டேட்ஸ் எல்லாம். இப்போ என்னென்ன புது விஷயம் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபைனலா நான் கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். ஸோ இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை புதுசா இருந்தாலும் சரி, நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க விரும்புறேன். நான் மரியா ஆண்டனென்கோ, 20 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபினான்ஸ்ல. நான் ஹெட் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். Expert and master profi genius of finance. Okay, next slide போலாம். நம்ம கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணோம். அதோட மெயின் தீம் என்னன்னு சொன்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. நம்ம ஒவ்வொரு தடவை EIP பர்ச்சேஸ் பண்றப்பையும், எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்றப்பையும் நமக்கு CRU போனஸ் வந்து கிடைச்சது எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜஸ்ல. அதே மாதிரி நம்ம ஒரு டோக்கன்ங்கிறது ஒரு ஷேர் நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல செஞ்சிருக்கோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும், நம்மளுக்கு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்மளோட டோக்கன்ஸ் எல்லாமே. நம்ம CRU ப்ரோக்ராம ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். 2 விதமான டோக்கன்ஸ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் சவுண்ட் செக் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஃபைன். கொரியன் எக்ஸ்சேஞ்ச்ல 2 விதமான டோக்கன்ஸ் வந்தது. ஒன்னு CRU, நம்மளோட CRU. இப்போ நம்ம CRUல இருந்து வேர்ல்டு க்ரூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனா CRU டோக்கன்ங்கிறது என்னைக்குமே இருக்கிறது தான். அதை வந்து நம்ம ரீடைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நீங்க இன்னும் ஒரு 1 month கழிச்சு பார்த்தாலும் சரி, இன்னும் ஒரு 3 months கழிச்சு பார்த்தாலும் சரி, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது வேர்ல்டு க்ரூவை பத்தி நம்ம இப்ப பேச போறோம்.
அதாவது 1st நவம்பர் அப்பல இருந்து WCRU வந்து நம்ம அதுல லிஸ்ட் ஆகும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல ஒன்ஸ் நம்மளோட டோக்கன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா. இப்போ நம்ம EIPs பர்ச்சேஸ் பண்ணினா EIPs எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது CRU போனஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ஷேர்ஸ். அதாவது இந்த CRU வந்து ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே சமயத்துல வளரும். அதாவது February 2020 அதுல இருந்து நாம வந்து நம்மளோட ஓன் பிளாக் செயினை நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். கிரிப்டோ யூனிட்டோட பிளாக் செயின் அதுல 100 டெஸ்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க பிளாக் செயினை. அதே மாதிரி CRU டோக்கன்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி UNTB அப்படிங்கிறது யூட்டிலிட்டி டோக்கன் டெக்னாலஜி, ஸோ டெக்னிக்கல் டோக்கன். இதே மாதிரி இதை வந்து ஸ்டேக்கிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். பிளாக் செயின்ல எப்படி ஸ்டேக் பண்றது அப்படின்னு சொல்லி. அதாவது CRU டோக்கன் ஒன்று இருக்கு, UNTB டோக்கன் as well as USDU அப்படின்னு சொல்லி 3 விதமான டோக்கன்ஸ். அதாவது நான் உங்களுக்கு கடைசியா இது முடிய போற டைம்ல காமிக்கிறேன் எப்படி கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் உங்களுக்கு வியூ ஆகும், எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா அதை டிஸ்பிளே பண்றேன். ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் போகிறப்ப கிரிப்டோ வாலெட்ல நமக்கு எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நடக்கும். அதாவது 3 விதமான ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. நம்ம பிளாக் செயின்ல போகும்போது 3 விதமான ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எப்படி வந்து பிளாக் செயினை வந்து என்ன பிளாக்ஸ்ங்கிறது என்ன, ஒரு பில்டிங்கோட பிளாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு பில்டிங்ல. அந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் இருக்கும். ஒரு பிளாக்ஸ்ல 5000 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ நம்மளோட டிசைன் எல்லாமே நம்ம சைட்டும் ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி நம்ம டிசைனும் நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பண்றப்பயே என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம். அதாவது சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. என்ன எல்லாருமே இப்ப நம்ம அக்கௌண்ட்ல வந்து 750,000 அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. பட் எல்லாருக்குமே நாங்க வெபினார்ஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்போம். அதாவது இப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கும் நாங்க வந்து வெபினார்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிரான்சிஷன் பீரியட் நாங்க கொடுக்குறோம். அதாவது கிரிப்டோ யூனிட் வாலெட்குள்ள போனதும் நம்மளோட ஜிமெயில், அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ், லாகின் தான் நம்ம யூசர் நேம் தான் வந்து அதோட யூசர் நேமா இருக்கும். பாஸ்வேர்டுங்கிறது நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். அப்போ ஒரு கோடெல்லாம் ஜெனரேட் ஆகும். அதெல்லாம் நம்ம செக்யூரிட்டிக்காக ரொம்ப சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்மளோட ஒரு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா யாருமே முன்னாடி வாலெட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிளாக் செயின்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் அவங்கள்ட்ட இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது.
அதாவது இப்போ நம்ம ஒன்ஸ் பப்ளிக் போன உடனேயே நமக்கு யூஎன்டிபி யாரு நிறைய அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு வந்துடும். ஸோ யூஎன்டிபி யார்கிட்ட நிறைய இருக்கு, எவ்வளவு ஸ்டேக் பண்ணி எவ்வளவு யூஎன்டிபி வாங்கியிருக்காங்க, யார் வந்து அதை இன்னும் ஸ்டேக்கிங் பண்ணல அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் எங்களுக்கு. அதாவது நம்ம ஈவெண்ட் நடந்தப்ப பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 100 பீப்புள்ல வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க எல்லாருமே. எப்ப நாம ஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்ல. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப பிஸியா இருந்ததுனால அக்டோபர் 15th இருந்து 17th அந்த மாதிரி ரொம்ப பிஸியா இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் லேக் ஆயிருக்கு. ஸோ நாங்க வந்து மீட்டிங் இருந்தது, அந்த மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட நாங்க மீட்டிங் வச்சோம். அதாவது நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா என்னாலேயே ட்ரேட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். ஸோ அந்த 100 டெஸ்டர்ஸ் வச்சு நாங்க இப்ப டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தா, ஒரு சவால் வந்தா அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டிங் பீரியட்ல நாங்க இருக்கோம் இப்போ. அதாவது இப்ப நீங்க அடிக்கடி கேட்டுட்டே இருக்கீங்க, எவ்வளவு யூஎன்டிபி கிடைக்கும், எப்படி கால்குலேட் பண்றது யூஎன்டிபிய, ஸோ ஸ்டேக்கிங் பண்ணப்போ எவ்வளவு யூஎன்டிபி வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடா. அதை பத்தி நான் இப்ப சொல்றேன். அதாவது இப்ப 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 பர்சன்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம சிஆர்யூல வந்து எவ்வளவு நம்ம ஸ்டேக் பண்றோமோ அதை பொறுத்து தான் யூஎன்டிபி நமக்கு வரும். ஓகே, திரும்பியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். டெக்னிக்கல் டோக்கன், யூஎன்டிபிங்கிறது டெக்னிக்கல் டோக்கன், பிளாக் செயின்ல இருக்கிற டெக்னிக்கல் டோக்கன் அது. ஸோ இந்த பிளாக்ஸ் இந்த மாதிரி பிளாக்கா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ணும் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் நமக்கு வேலிடேட் பண்ணும் எந்த டிரான்சாக்ஷன் முதல்ல நடக்கணும், எந்த டிரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து வேலிடேஷன் பண்ணும். ஆனா மதிப்பிடுதல் எப்ப வந்து எது வந்து ஃபர்ஸ்டா பண்ணணும், எது ரெண்டாவதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிளாக்ஸ் 0.5 செகண்ட்ஸ் நோட் பண்ணிருக்கு, half a second. ஒரு பிளாக் ஜெனரேட் பண்றதுக்கு half a second ஆகும். சோ ஒரு பிளாக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. பியர் டு பியரா இருக்கலாம், இல்ல எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து வாலெட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதாவது ஜெனரேஷன் டைம் வந்து half a secondல 10,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் ஒரு பிளாக்ல. ஸோ யூஎஸ்டியூ அப்படின்னா என்ன, யூஎஸ்டி அப்படின்னா யூஎஸ் டாலர், யூஎன்டிபினா யூட்டிலிட்டி டோக்கன், யூஎஸ்டியூனா ஸ்டேபிள் காயின். ஸோ இது எல்லாமே நடக்கிறது தான் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்றோம். ஸோ இதெல்லாம் எங்க இருக்கும், இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எங்க நமக்கு சேவ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொன்னா நோட்ஸ்ங்கிற இடத்துல சேவ் ஆகி இருக்கும். நோட்ஸ்னா என்ன, ஒன்னு கனெக்ட் பண்ற ஒரு இடம். அதாவது 95% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சிஆர்யூ ஓனர்ஸ்க்கு போயிடும், மீதம் 5% வந்து வேலிடேட்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் வந்து 95% சிஆர்யூ ஓனர்ஸ்க்கும் 5% வந்து வேலிடேட்டர்ஸ்க்கும் போகும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே அவங்கவுங்க லாங்குவேஜ்ல வந்து புரியுற மாதிரி நாங்க வெபினார்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து அந்த
டக்குன்னு அந்த பப்ளிக் எக்ஸ்சேஞ்சுக்கு போக முடியாத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டிரான்சிஷன் பீரியட் வந்து ½ இயர் இல்லைன்னா ஈவன் 1 இயர் கூட நாங்க கொடுப்போம். ரிமைண்டர் சென்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்ப வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் போக போறீங்க அந்த கிரிப்டோ வாலெட்ல. அவங்களால முடியலன்னா அவங்களோட சிஆர்யூ எல்லாமே பர்சனல் அக்கவுண்ட்ல இருக்கும். அதாவது ஒரு பிளாக் சிஸ்டம் பிளாக்குள்ளதான் இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ பிளாக்ஸ்னா அது சொன்ன மாதிரி ஒரு பில்டிங், ஒரு செங்கல் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பில்டிங். அது மாதிரி இந்த பிளாக்கா இருக்கிறது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பிளாக் செயின் சொல்றோம். அதாவது பிட்காயின் பிளாக்னு சொல்லுவோம் நம்ம அத. அதாவது 6.25 காயின்ஸ் இருக்கும் ஒரு பிளாக்ல. அதாவது முன்னாடி வந்து 50 காயின்ஸ் வந்து 50 யூனிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பே பண்ணிருக்காங்க முன்னாடி. ஆனா இப்ப நம்ம காலமே மாறிடுச்சு. இப்ப இருக்கிறதே வேற. அதாவது ஒவ்வொரு பிளாக் மைனிங் அப்பவும் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ 25 12.5 50ல இருந்து 25 12.5 வந்து இப்ப வந்து 6.25க்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேர்னா என்ன, கம்ப்யூட்டர்ஸ்குள்ள என்ன இருக்கு, ரேம் இருக்கும், ஸோ மெமரி இவ்வளோ அக்வயர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்னா ப்ரோக்ராமிங், ஹார்ட்வேர்னா கம்ப்யூட்டருக்குள்ள என்ன இருக்கோ அந்த பார்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நோட்ஸுங்கிற வழியா நடக்குது நம்ம சிஆர்யூ டோக்கன்ஸ் எல்லாமே. அதாவது இப்ப நான் வந்து ஒரு 25,000 சிஆர்யூவை ஸ்டேக் பண்றோம் அப்படின்னா 25,000 பிளாக்ஸ்க்குள்ள இந்த டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஷெல்ஃப்ஸ் மாதிரி இப்ப நம்ம ஒரு வார்ட்ரோப்லாம் எடுத்துக்கிட்டா நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃப்ல வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி இதுல போய் நம்மளோட சிஆர்யூ டோக்கன்ஸ் வந்து அதுல சேவ் ஆகும். ஸோ பிட்காயின் மைனஸ் 6.25 பிட்காயின் பிளாக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் பிட்காயின் மைனர்ஸ்க்கு. ஸோ அவங்க அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கேஸ்லயும் அந்த மாதிரி தான். நார்மலா இது வந்து ஜெனரல் பிளாக் செயின் கான்செப்ட். நம்ம கேஸ்லயும் இதே மாதிரி தான் நடக்கும். அதாவது ஒரு பிளாக்குக்கு 40 UNTB டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒரு டோக்கன்னா எவ்வளோ UNTB வந்து அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஒரு பிளாக்ல. ஓகே, 40 UNTB அப்படிங்கிறது நம்ம என்ன ஸ்டேக் பண்றோமோ அதை பொறுத்து அந்த 40 UNTBங்கிறது நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது ஒரு சிஆர்யூக்கு எவ்வளோ UNTB அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எப்பயும் மாறாது. அதாவது இந்த 40 UNTB அப்படிங்கிறது எவ்வளவு பேர் ஸ்டேக் பண்றாங்க அதை பொறுத்து மாறுமே ஒழிய அது எவ்வளவு சிஆர்யூ UNTB கொடுக்குறாங்கிறது எப்பயுமே சேமா தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாடலை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆண்ட்ரே ஹவ்ராத் அவர் சொன்னாரு, உடனே கால்குலேட்டர் எடுத்து அவர் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவ்வளோ நேரத்துல வரும், அது 24 ஹவர்ஸ்லயா இல்ல வந்து
24 days என்னன்னு சொல்லிட்டு அவர் 7 மில்லியன் UNTB ஒவ்வொரு நாளும் ஜெனரேட் ஆகும். நம்ம நோட்ஸ் வழியா இவ்ளோ UNTB நமக்கு ஜெனரேட் ஆகும். சோ இந்த UNTB எல்லாரோட CRU யார் எந்தெந்த CRU ஹோல்டர்ஸ் வந்து ஸ்டேக்கிங் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த UNTB டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சோ இப்ப பாருங்க அவங்க 1000 கூட ஸ்டேக் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க 10,000 கூட ஸ்டேக் பண்ணலாம். அது பொறுத்து இந்த UNTB டிஃபர் ஆகும். அதாவது இப்ப 100 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்ப 60% தான் வாலெட்டுக்கு போயிருக்காங்க. அதுல கூட ஒரு பாதி பெர்சன்டேஜ் தான் ஸ்டேக்கிங் போயிருக்காங்க. சோ அவங்க ஏர்ன் பண்ற UNTB அதை பொறுத்து ஜாஸ்தி ஆகும். இப்ப வந்து அவங்க கிரிப்டோ வாலெட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சில பேர் போக மாட்டாங்க இல்லையா? எல்லாருமே நம்ம கிரிப்டோ வாலெட் போக முடியாது, ஏன்னா இமிடியேட்டா போக முடியாது. அது ஒரு சில மாதங்களாகும், சில இன்னும் கொஞ்சம் டிரான்சிஷன் பீரியட் கொடுத்துருக்கோம். அதனால ஒவ்வொரு மினிட்டும் இப்ப நீங்க ஸ்டேக்கிங் பிரஸ் பண்றீங்க, இப்போ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட அதுல ஜாயின் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ஃபேமிலி அக்கௌண்ட் கூட இருக்கலாம். ஸோ அவங்கள நீங்க கால் பண்ணி அவங்கள ஸ்டேக்கிங் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அதுக்குள்ள இவங்க ஸ்டேக்கிங் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு UNTB முதல்ல வந்துடும், அப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். அதாவது சில நம்ம பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிளாக் செயின்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு சில இன்னும் கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்கு. அதாவது அவங்க நினைக்கிறாங்க பிளாக் செயினும் எக்ஸ்சேஞ்சும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. அதாவது நாம இப்போ கீ அப்படின்னு சொல்ற ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அதுல பாஸ்கோடுங்கிறது வரும். எல்லாமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பின்னாடி. அதாவது அத முன்னாடியே நாங்க வெபினார்ல சொல்லியிருக்கோம். அது அந்த பாஸ்கோட் அப்புறம் அந்த 12 வேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்க சேஃபா வச்சுக்கணும். சோ இத முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும், பிளாக் செயின்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச்னா என்ன. அதாவது பிட்காயின் பிளாக் செயின்ங்கிறது ஒண்ணு, ஒரு சிங்கிள். அதாவது பிட்காயின் பிளாக் செயின் அப்படிங்கிறதுல நிறைய கிரிப்டோ வாலெட்ஸ் இருக்கு. அதாவது பிட்காயினை பிளாக் செயின், பிட்காயின்ஸை வந்து பிளாக் செயின்ல வச்சிருக்கிறதுக்கு நிறைய விதமான வாலெட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ பிட்காயின் பிளாக் செயின்ல நீங்க என்ன வாலெட் வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுல அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பிட்காயின் பிளாக் செயின். ஸோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. பிட்காயின்ல விதவிதமான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு உலகத்துல. பினான்ஸ் இருக்கு, மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ விதவிதமான பெயர்கள்ல நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. நீங்க பிட்காயின் பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒண்ணுதான், சிங்கிள் தான். அது பிளாக் செயின்ங்கிறது சிங்கிள், அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அதாவது கிரிப்டோ வாலெட் அப்படிங்கறதுல நாம டோக்கன்ஸ் ஆட் பண்ணுவோம். எந்த டோக்கனா இருந்தாலும் சரி, எந்த விதமான டோக்கனா இருந்தாலும் சரி, அதுல நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ
ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணணும், இது ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் என்னன்னா சேர்ந்து இது பண்றது. அதாவது இதுதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, பிட்காயின் பிளாக் செயினுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது நீங்க உங்க டோக்கன்ஸ் வந்து உங்க கிரிப்டோ வாலெட்டுக்கு வரும் முதல்ல. சோ உங்களுக்கு இப்போ புதுசா யாருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சஸ் வந்து விதவிதமான கிரிப்டோ கரன்சிஸ், வேற வேற மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஒரு உங்களோட சிஆர்யூ வந்து யூஎஸ்டியூ அப்படின்னா என்ன, யூஎஸ்டியூ அப்படிங்கிறது ஸ்டேபிள் காயினா மாத்திக்கலாம். நீங்க வந்து அதை யூஎன்டிபியா மாத்திக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நம்ம ஒயிட் பேப்பரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஒயிட் பேப்பர்னா என்னன்னா நம்மளோட கம்பெனில என்னென்ன ஆரம்பத்துல நடந்திருக்கோ அதுக்கு உண்டான அத்தனை அப்டேட்ஸும் அந்த ஒயிட் பேப்பர்ல இருக்கும். அதாவது இப்போ WCRU அப்படிங்கிறது நம்ம STOல செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண போற டோக்கன்ஸ் தான் WCRU. அதாவது WCRUக்கு 365 டேஸ் லாக்அப் பீரியட் இருக்கு. 365 டேஸ் 365 நாட்கள் முடிந்தவுடன் இந்த ஸ்லைட்ல நாங்க கொடுத்திருக்கிறபடி இது மாதிரி அது ஓபன் ஆகும், அன்பிளாக் ஆகும். அதாவது யூஜிபே குரூப்போட ஒரு கண்டிஷன்ஸ், அவங்களோட ரெகுலேஷன்ஸ் படி ஒரு தடவை நீங்க WCRU டோக்கன்ஸ் வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். அதாவது 365 நாட்களுக்கு கழிச்சு இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ்ல அது அன்பிளாக் ஆகும். அதாவது 180 நாட்கள் அப்படின்னா ஒரு நாள்ல இருந்து 180 நாட்கள் வரைக்கும் 1% எவ்ரி 30 டேஸ். அதே மாதிரி அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கடைசியில உங்களுக்கு முழு டைம் முடிஞ்ச உடனே எல்லாமே அன்பிளாக் ஆயிடும். அதாவது ஏகப்பட்ட டோக்கன்ஸ் இருக்கும் நம்மள்ட்ட, நிறைய டோக்கன்ஸ் நம்ம EIP பர்ச்சேஸ் மூலமாகவும் இருக்கலாம், இல்ல போனஸ் அந்த மாதிரி வேற வழியாகவும் நமக்கு டோக்கன்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஸோ எந்த டோக்கனா இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் தான் அவங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இப்ப வந்து EIPஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, EIPஸ்ல பர்ச்சேஸ் பண்ண டோக்கன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான். ஆஸ் வெல் நம்ம எந்த விதமான டோக்கன்ஸா இருந்தாலுமே இந்த ப்ரொசீஜர் தான் அது ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏவோரிச் நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனில சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவங்க சொல்லியிருக்கிறது யூஜிபே குரூப்போட
அப்ரூவல் படி தான் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது என்ன, ஒரு 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம கம்பெனில என்னென்ன புதுசா நடக்குதோ அது எல்லாமே ஒயிட் பேப்பர்ல ஆட் ஆகிட்டே வரும். ஸோ எவ்ரி ஃபோர்த் நைட், அதாவது 15வது நாள் காலையில இந்த ஒயிட் பேப்பர்ல என்ன அப்டேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஒயிட் பேப்பர் இருக்கு, லிங்க் இருக்கு எஸ்இசி ரெஜிஸ்ட்ரேஷன்ல. நீங்க அந்த சைட்ல போனீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம கம்பெனில என்னென்ன பண்ணாங்கங்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட். நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம் ugp.group. ஸோ ஒயிட் பேப்பர் வந்து 6 லாங்குவேஜஸ்ல நாங்க போட்டிருக்கோம். அதுல நீங்க எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல போய் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அதாவது நீங்க இப்ப ரஷ்யன், இங்கிலீஷ் மட்டும்தான் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துடும், எல்லா லாங்குவேஜஸும் உங்களுக்கு வரும். அந்த நீங்க எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க பார்க்கலாம் அந்த ஸ்க்ரோல் பண்ணா. அதே மாதிரி எஸ்இசி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க்லயும் நீங்க போய் அந்த செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்ட்னர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி எஸ்இசி செக்யூரிட்டி கமிஷனுக்கு வந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து அந்த எஸ்இசி அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு அந்த எஸ்இசியோட சைட்டுக்கு போயிடும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த நம்பரை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க எல்லாமே அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கரெக்டா அந்த என்னென்ன ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஜிபே வந்து நீங்க கால் பண்ணணும்னு இல்லை, எல்லா விதமான டீடைல்ஸ், அப்புறம் என்ன ரிப்போர்ட்ஸ், ஒயிட் பேப்பர் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஆட் பண்றப்பையும் சரி, கம்பெனில எந்த விதமான அப்டேஷன்ஸ் இருந்தாலும் அது ஒயிட் பேப்பர்ல ஆட் ஆகுறது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட் மாதிரி தான். அதாவது நம்புங்க, கம்பெனியை நீங்க நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீங்க போய் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனை கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாமே நாங்க ரெகுலேட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஏதாவது இப்ப காமிக்கிறோம், ஒரு முக்கியமான இதை டிஸ்பிளே பண்றோம்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க கால் எல்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி அவசியம் இல்லை. இப்போ நியூ பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு WCRU டோக்கன்ஸ் நம்ம சேல் பண்ணுவோம். நவம்பர்ல இருந்து புது பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுக்கு WCRU சேல் பண்ணுவோம். ஸோ அவங்க ஸ்டேக் பண்ணலாம், UNTB ரிசீவ் பண்ணலாம். அதாவது அவங்க இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்றாங்கன்னா உடனே போய் அதை ஸ்டேக் பண்ணி அந்த UNTBC உடனே ரிசீவ் பண்ணணுமா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. நீங்க அதை டிசைட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்களே வந்து அதுக்கு உண்டான சிந்தனை பண்ணி எது உங்களுக்கு பெட்டரா இருக்குமோ, நீங்க எக்ஸ்சேஞ்ச் நீங்க வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து ஸ்டேக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சு, இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களோட
ஆப்பர்ச்சுனிட்டி அத வந்து ஜாஸ்தி படுத்ததான் இதெல்லாம் வந்திருக்கு. அதாவது கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணோம். சிஆர்யூஸ் அதாவது WCRU லாஸ்ட் மார்ச் 2019 நம்ம லான்ச் பண்ணோம். அதாவது இப்ப புது இன்வெஸ்டர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க வந்து ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் WCRUவும் நம்ம ஸ்டேக் பண்ணலாம். அதுல நம்ம ஸ்டேக் பண்ணோம் WCRU நியூ இன்வெஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு UNTB ரிசீவ் பண்ணலாம். அதாவது நீங்க CRU எவ்வளோ இருக்கோ அதை உங்களோட யோசிச்சு உங்களோட எண்ணப்படி நீங்க WCRU அதை மாத்திக்கிட்டா நீங்க UNTB ரிசீவ் பண்ணலாம். நீங்க ஸ்டேக் பண்ணலாம், நீங்க சேலும் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க முடிவு எடுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அதாவது பட்ஜெட்டிங்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப CRU பட்ஜெட்டிங் அப்படின்னு நான் பார்க்க போறோம். இப்போ அதாவது சில வந்து ஃப்ரோசனா இருக்கு, சிலது வந்து சில டோக்கன்ஸ் CRU டோக்கன்ஸ் வந்து அன்ஃப்ரோசனா இருக்கு. அதாவது பிளாக்டு ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லலாம், அன்பிளாக்டு ரிலீஸ் ஆயிருக்கு, வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கு, சில இது ரிலீஸ் ஆகல. அதாவது சில CRU வந்து உங்களோட வாலெட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண தேவை இருக்கலாம். ஸோ அப்ப வந்து நீங்க சேல் பண்ணலாம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அன்பிளாக்டு CRU தான் உங்க பியர் டு பியர்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இன்னொருத்தருக்கு மாத்திக்கலாம். CRU அன்பிளாக்டு CRU மாத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களோட CRU வந்து நீங்க அவங்களோட பேரன்களுக்கோ மகள்களுக்கோ மகன்களுக்கோ நீங்க மாத்திக்கலாம். அன்பிளாக்டு CRU அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அதாவது இப்ப வந்து ஒருத்தங்களை அதாவது இப்ப நீங்க பண்றப்ப ஒரு தெரிஞ்சவங்களா இருக்கணும். இப்ப நீங்க மாத்திரப்பையோ இல்ல ஃபியட் மணி பதிலா ஒரு USDU வாங்குறப்பையோ அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கணும். ஏன்னா தெரியாதவர்னா நீங்க தான் அந்த ரிஸ்க் எடுத்துக்கணும். ஸோ ஒரு வெரிஃபை பண்ண ஒரு அக்கௌண்டா நீங்க பாத்துக்கோங்க. அதாவது இப்போ ஓகே, நாம இப்ப CRU ரிசீவ் பண்ணிருக்கோம். இப்ப ஜான்வரியில ரிசீவ் பண்ணிருக்கோம் 10% போனஸ் CRUs. அதாவது நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு போனோம். அதே மாதிரி ஈவென்ட்ல 30,000 CRU கிடைச்சது. அதாவது அதுக்கெல்லாம் 540 டேஸ் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஸோ என்னைக்கு நம்ம வாங்கினோமோ அன்னையில இருந்து 540 டேஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி CRU வந்து நீங்க WCRUல வாங்குறீங்க, WCRUக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 365 டேஸ் கழிச்சு அது அன்பிளாக் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு இயர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு.
அதாவது உங்க போர்ட்ஃபோலியோல எந்த மாதிரி டோக்கன்ஸ் இருக்கு, நீங்க என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க, என்ன மாதிரி வாலெட்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கும். அதாவது உங்க ஃப்ரெண்டே இப்ப ஜாயின் பண்ண போறாருன்னா அவர் வந்து எக்ஸ்சேஞ்ச்ல போய் அவரு அதாவது புதுசா வாங்க போறாரா இல்ல இஐபி எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜ்ல இருந்து அவர் லாக் ஆன சிஆர்யூ வாங்க போறாரா அப்படிங்கறது நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகே. சோ நீங்க இப்ப ஏபி வாங்குறீங்க சிஆர்யூ டோக்கன்ஸ்ல இருந்து ஃப்ரோசன். இப்போ நீங்க ஒரு இஐபில வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அன்பிளாக் ஆகாம தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க WCRUவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது பிளாக்டா இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை வழிவகுக்கிறதா நமக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கிரிப்டோ வாலெட்டை. ஸோ சிஆர்யூவை நீங்க WCRUவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெபினார் எண்ட் ஆகுறப்ப நான் காமிக்கிறேன் எப்படி வாலெட் வந்து உங்களுக்கு இருக்கு, அது எப்படி பாக்குறதுக்கு இருக்குன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. அதாவது ஸ்டேக்கிங் வந்து ரெண்டு விதமா நடக்கும். கண்டிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்கு கண்டிஷன்ஸ்ல. அதாவது பிளாக் செயின்ல வந்து இப்போதைக்கு நாங்க 3 பில்லியன் சிஆர்யூ டோக்கன்ஸ் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ ஸ்டேக்கிங் வந்து இப்போ கேன்சல் பண்றப்போ 3 பில்லியன் டோக்கன்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் நாங்க இந்த மாதிரி அதாவது அன்ஸ்டேக் பண்றாங்க, சில பேர் வந்து ஸ்டேக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து நாங்க ஹேண்டில் பண்றதுக்காக ஸோ நீங்க ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிக்கோங்க, இப்ப 3 மந்த்ஸ் ஸ்டேக் பண்ண போறீங்களா இல்ல 6 மந்த்ஸ் பண்ண போறீங்களா, ஏன்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஆரம்பத்திலேயே. ஏன்னா எங்களுக்கும் வந்து 3 பில்லியன் சிஆர்யூ வந்து அலோகேட் பண்ணுவோம் ஸ்டேக்கிங்காக. அதனால எங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா. ஏன்னா சில பேர் அன்ஸ்டேக் பண்றாங்க, அப்ப வந்து 72 ஹவர்ஸ், அதாவது 3 நாட்கள் ஆகும். அதனால நீங்க ஆரம்பத்திலேயே வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது, எங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் அலோகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல. அதாவது பகிர்ந்தளிக்கப்படும் அந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது இப்ப 3 மந்த்ஸ் தான் 1.2%.
இப்போ நீங்க 36 months டேக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 1000 CRUக்கு 40 tokens per month. இப்போ இந்த மந்த் வந்து நீங்க சப்போஸ் நவம்பர் 15th பண்றீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர் 15th ஃபைனல் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிவார்டிங் கிடைச்சிடும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதாவது UNTB கிடைச்சிடும், உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் ஆயிடும். அதே மாதிரி 3 months 6 months 12 months இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வைஸ் டிஃபர் ஆகும். அதாவது இப்போ சில பேர் வந்து 24 months அப்படின்னு சொல்லிட்டு 6 monthsலயே வந்து அத ஸ்டேக்கிங் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றப்ப அந்த 2.5% தான் கிடைக்கும். ஆனா அது 6 monthsக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ டைவர்சிஃபை பண்ணணும். நாம வந்து இப்போ ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோங்கிறது 8 rules of private investorல உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும். UNTB ரிசீவ் பண்றது as well ஸ்டேக்கிங் பண்ணணும், சேல் பண்ணணும், எல்லாமே கலந்ததுதான் ஒரு போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஒரு ரஷ்யன் சாட்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் 7000 தான் ஸ்டேக் பண்ணுவேன், 3000 நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 3000ங்கிறது நீங்க சேல் பண்ணிக்க ரெடியா இருக்கிற ஒரு அன்பிளாக்டு டோக்கன்ஸ். ஸோ இந்த அலோகேஷன் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? அதாவது இப்போ 3 months நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா சில இதை வந்து நீங்க ஸ்டேக் பண்ணிக்கலாம் UNTB ரிசீவ் பண்றதுக்கு. அதாவது ஒரு ரெவென்யூ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், ரெவென்யூ ஒன்று வந்துட்டே இருக்கும். இப்போ ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து டோக்கன்ஸ் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க ரிசீவ் பண்றீங்க இல்லையா, இப்ப ரிவார்டுன்னு சொல்ற அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க சேல் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து நீங்க இந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இது இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்லெஸ் மணி மெஷின் சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு உண்டாகும். கண்டினியூஸா நமக்கு ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப எல்லா சிஆர்யூவும் ஒரே டைம்ல டோக்கன்ஸ் ரிலீஸ் ஆகாது, ஏன்னா அது பெர்சன்டேஜ் வைஸ் ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரி ரிலீஸ் ஆக நீங்க ஸ்டேக் பண்ணிட்டு அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க சேல் பண்ணிக்கலாம். ஸோ நவம்பர்ல ஒரு 20 சென்ட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க ஒரு ப்ராஃபிட், ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது சில பேர் வந்து நிறைய டோக்கன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ டெய்லியே ஸ்டேக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். அப்ப டெய்லி ஸ்டேக்கிங் போட போட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். அதாவது உங்க பணம் வந்து உங்க குழந்தைங்களை கொடுக்குற மாதிரி தான்.
அது அடுத்து உங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு திரும்பி நான் சொல்றேன். இப்போ அன்லாக்டு CRUs நீங்க ஸ்டேக் பண்றீங்க, அப்படின்னு சொன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து ரிவார்டா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து திடீர்னு இப்ப வேண்டாம் அன்ஸ்டேக் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா 72 hours, அதாவது 3 நாட்கள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப எல்லாரும் கேக்குறாங்க 3 பில்லியன் டோக்கன்ஸ், அத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது 3 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம ஸ்டேக்கிங்ல இருக்குமா 3 வருஷத்துக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அதாவது எவ்வளவு CRU வந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங்ல வர்ற அந்த ரிவார்டு வந்து உங்களோட அக்கவுண்ட்ல தான் வந்துட்டே இருக்கும். அதாவது இப்போ வந்து 24 மந்த்ஸ்க்கு ஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதாவது 24 மந்த்ஸ்க்கு நமக்கு 2.5%. அதாவது இப்ப அன்பிளாக்டு CRU 1 பில்லியன் CRUங்கிறது ஈவென்ட் ஸ்டேக்கிங்ல அந்த 1 பில்லியன் CRU வந்து ஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 6 பில்லியன் CRU 36 மந்த்ஸ் ஸ்டேக்கிங் போட்டோம் அப்படின்னு சொன்னா 2.4 பில்லியன் CRU சர்க்குலேஷன்ல. அதாவது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் யாரு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்க ஒரு அன்பிளாக்டு CRU இருக்கு, நீங்க முதல் ஆளா ஸ்டேக் பண்றீங்க, இந்த ஸ்டேக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது இப்ப CRU வந்து ஸ்டேக் பண்ணீங்கன்னா CRU கிடைக்காது, CRU ஸ்டேக் பண்ணீங்கன்னா UNTB கிடைக்கும். அதாவது நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே அன்பிளாக்டு CRUs தான் வந்து UNTB ரிசீவ் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ நீங்க வந்து ஒரு பார்ட்னரா இருக்கீங்க கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம்ல மார்ச் 2019ல இருந்து. அதாவது மார்ச் 2019 அப்பல இருந்து யார் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அதாவது EIPSல வாங்கினது எல்லாமே 365 டேஸும், நீங்க போனஸா வாங்கினது எல்லாமே 540 டேஸும் அது லாக் ஆயிருக்கும். வெயிட்டிங் பீரியட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க யோசிச்சுக்கணும், இப்ப வந்து எவ்வளவு CRUs வந்து நீங்க WCRU-வா சேஞ்ச் பண்ணணும். இப்ப சப்போஸ் வந்து ஒரு கிளையண்ட் வந்து அக்டோபர்ல இருந்து ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் அன்பிளாக்கிங் வந்து எப்ப நடக்கும்? அவங்க வந்து 1% வந்து அவங்களுக்கு அன்பிளாக் ஆகும். ஸோ அவங்க எல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க, நம்ம என்ன பண்றது? இப்ப வந்து இமிடியட்டா நாங்க பிளேஸ் பண்றதா ஸ்டேக்கிங்ல, இல்ல வந்து நம்ம சேல் பண்றதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்ப வந்து அன்பிளாக் ஆகுதோ அந்த டைம்க்கு அவங்க வெயிட் பண்ணணும். ஸோ உங்களோட கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ உங்களோட ஏழ்மை நிலையில இருந்து உங்களுக்கு மாத்துறதுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஈவன் நான் வந்து அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அன்பிளாக்கிங் எப்போ ஆரம்பிக்குதோ அப்பவே 1% வந்து அன்பிளாக் ஆக ஆரம்பிக்கும், ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்க அந்த டைம்ல அன்பிளாக் ஆன உடனே அதை சேல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அதை உணர்வு பூர்வமா உங்களுக்கு வந்து அதை உணர முடியும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வந்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உங்களோட கேபிட்டல் அமௌண்ட், அதாவது முதலீட்டு தொகையை வந்து மல்டிப்ளை பண்ணணும், நிறைய பல மடங்கா பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா அதை அடைய முடியாது, கொஞ்ச நாட்கள் ஆகும். ஸோ இந்த வேர்ல்டு சிஆர்ஓங்கிற ஒரு இதுக்கு நம்ம போக போறோம். அதாவது இப்போ பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபங்க்ஷனல் ஆகணும். அதே மாதிரி நாங்க எப்பயுமே நாங்க டீச் பண்றது டைவர்சிஃபை பண்ணணும், போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது அன்பிளாக்டு சிஆர்யூஸ் வந்து நம்ம பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச்ல போகிறப்போ இப்ப நீங்க இன்வெஸ்டரா இருக்கீங்க, இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்றீங்க அப்படிங்கிறப்போ வேற வேற செக்மெண்ட்ஸ்ல, இந்த மாதிரி வேற வேற செக்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க டைவர்சிஃபை பண்றீங்க. வேற வேற டைவர்சிஃபை பண்ணி தான் நீங்க வந்து அதை செக்மெண்ட்ஸா பிரிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ ரோட் மேப் நம்ம பார்க்க போறோம். இப்போ ரோட் மேப்னா ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அந்த ஆயில் நம்ம மைன் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த ஆயிலோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸுங்கிறது அந்த ரோட் மேப்ல நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடிட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடிட்டர்ஸ், அந்த டெக்னிக்கல் ஆடிட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வெபினார்ல நான் வந்து இந்த ஆடிட்டை பத்தி சொல்றேன். இப்போ பேங்கா இருக்கட்டும், ஹைடெக் கம்பெனிஸ், எம்என்சிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இப்போ ஆடிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஆடிட்ஸ்னா அது டாக்ஸ் ரிலேட்டட், எந்த மாதிரி டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்க 1 month தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
அக்டோபர் ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க எல்லாத்தையுமே ஆடிட் அனுப்பிச்சாச்சு, டாக்ஸேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நம்மளோட எக்ஸ்சேஞ்சை வந்து அவங்க அப்ரூவல் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு சர்டிபிகேட் இருக்கணும். எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு, உரிமைகளும் இருக்கு எக்ஸ்சேஞ்சஸ்க்கு. அதாவது கிரிப்டோ கரன்சிஸ் யூரோப்பியன் இன்சூரன்ஸ் கம்பெனியில ஸோ இன்சூர் பண்றதுக்கு நம்மளோட பார்ட்னர்ஸோட அசெட்டை வந்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் நமக்கு வேண்டி இருக்கு. ஸோ நம்ம ஒரு 3 வீக்ஸ்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ஷூர் பண்றோம். ஸோ இந்த டேட்ஸ் வந்து நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1 மந்த்ல வந்து ஆடிட்டிங்க்கு போயிடும். ஆடிட்டர்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அது பாசிபிளா என்னன்னு தெரியல 1 மந்த்ல. பட் மோஸ்ட்லி வந்து நாங்க அதை அந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகே, திரும்பி நம்ம ரோட் மேப் வரலாம். அதாவது நம்ம ஆரம்பத்துல வந்து ஸ்டேக்கிங் வந்து பேக் ஆஃபீஸ்ல தான் இருக்கட்டும்னு சொல்லி இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தோம். ஸோ கொலாப்ஸ் இருந்தது. சில பேலன்சஸ்ல வந்து ஒரு அந்த பேலன்சஸ்ல ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேலன்சஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்ன ரிசீவ் பண்ணலையோ எல்லாமே இந்த நெக்ஸ்ட் வீக்கோட எண்ட்ல வந்து எல்லா பேலன்சஸ்க்கும் உங்க வாலெட்டுக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆயிடும். ஈவன் சில பேருக்கு வந்து அந்த போனஸ் வராம இருந்திருக்கலாம், அந்த என்னென்ன வாலெட்ல வரலையோ எல்லாமே இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட், ஸ்டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அப்ரூவ்ட் ஆயிடும் போர்ட்ஃபோலியோல. எல்லாமே கிரிப்டோ வாலெட்க்கு உங்களுக்கு போயிடும். ஸோ 2 types of CRUs இருக்கு, அன்பிளாக்ட் அண்ட் பிளாக்டு CRUs. நீங்க போனஸா இருந்தாலும் சரி, இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாமே கிரிப்டோ வாலெட்க்கு மைக்ரேட் ஆயிடும். அதாவது இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா டெஸ்டர்ஸ்க்குமே கிரிப்டோ வாலெட்க்கு போக ஒரு உரிமை இருக்காது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது. ஸோ நாங்க வெபினார்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், நாங்க பார்த்துட்டே இருப்போம் எவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பிளாக் செயின்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் நாங்க. ஸோ என்ன இஷ்யூ பண்ணணும், யூஎன்டிபி எவ்வளோ இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டாப் லீடர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவல் எஃபோர்ட் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ 2 types ஆஃப் ஸ்டேக்கிங் இருக்கு. உங்க கிரிப்டோ வாலெட்ல 2 types ஆஃப் ஸ்டேக்கிங் இருக்கு. ஒன்னு வந்து CRUக்காக, இன்னொன்னு வந்து UNTBக்காக. ஸோ
யூஎன்டிபி எமிஷன் ஸ்டார்ட் ஆன உடனே நாம 5 to 7 days வெயிட் பண்ணணும். கிரிப்டோ வாலெட்ல அதாவது இப்போ நம்ம யூசர் அக்கவுண்ட்ல நாம பார்த்துட்டோம், யூஎன்டிபி பார்த்த உடனே நாங்க ஒரு ஐடியாக்கு வந்துருவோம் எவ்வளவு சிஆர்யூ டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக்கிங்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பார்ட்னர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவிட்டி ஸ்டேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே ஸோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து மேனுவலா தான் நடக்கும். 10 days ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து மேனுவலா நடக்கும். ஸோ சப்போர்ட் டெஸ்க்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 persons வந்து நாங்க வெரிஃபை பண்றோம். அதுக்கு மேல இப்ப பண்றது இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியரா அந்த வெரிஃபிகேஷன் முடிக்கணும். அதாவது இப்ப பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் போறப்போ ஏன்னா ட்ரேடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். இப்ப ஒரு 1 hour ஆனா கூட நாங்க அதை யோசிச்சு இன்னுமே சீக்கிரமா பண்ணணும். அதாவது 10 days வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் 10 days ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து சிஆர்யூ யூஎஸ்டியூக்கும் யூஎன்டிபி இருந்து யூஎஸ்டியூக்கும் ஸோ இப்போ 20 பேர்ஸ் இருக்கு, லைட் காயின், பிட் காயின். ஸோ சிஆர்யூல இருந்து யூஎஸ்டியூ அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எத்திரியம்லாம் போனாங்கன்னா இமிடியேட்டா அவங்களுக்கு சரியா தெரியாம அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷனை ரிவர்ஸ் பண்ணவும் நம்மளால முடியாது. ஸோ எத்தேரியம்ல வந்து நீங்க கண்டிப்பா லூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. அதனால ஸோ அந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து இப்போ ஸோ யூஎஸ்டியூ லிக்விடிட்டியில வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பாசிபிளா இருக்கும். சிஆர்யூல இருந்து யூஎஸ்டியூ, யூஎன்டிபில இருந்து யூஎஸ்டியூ. இப்ப பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச்ல போறப்ப நீங்க வந்து இந்த மாதிரி அது எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறது வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்கள சொல்றோம். வித்ட்ராயர்ங்கிறது நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறப்ப நம்மள சொல்றது வித்ட்ராயர். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ இந்த கரன்சி பேர், இந்த மாதிரி ஒரு கரன்சி பேர், ஏன்னா சிஆர்யூ வந்து நீங்க இப்போ ஒரு ஷேர் ஆகட்டும், இப்போ ஆப்பிள்லயே நீங்க ஒரு ஷேர் இருந்தா கூட அது இமிடியேட்டா உங்களோட பேங்க் கார்ட்ஸ்க்கு மாற்ற முடியாது. ஆனா அந்த யூஎஸ்டியூ அப்படிங்கிறது யூஎஸ் டாலர் யூனிட்ஸ் ஸ்டேபிள் காயினா மாத்தினாதான் உங்களோட கார்டுல வந்து ரெப்ளிகா அதை வந்து வித்ட்ராயல் பண்ண முடியும். ஸோ ஒரு டோக்கனை வந்து நீங்க வந்து பேங்க் கார்டுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து Q&A செஷன். ஸோ இதை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நான் சில நிமிடங்களை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் எப்படி வந்து
இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. என்னோட டெஸ்க்டாப் இது. அதாவது நீங்க கிரிப்டோ வாலெட்க்கு வந்த உடனேயே சீட் ஃப்ரேஸ் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் கோட் ஜெனரேட் ஆகும். அதுல 6 டிஜிட் பின் கோட் வரும். உங்களோட பர்சனல் பேக் ஆஃபீஸ், அதாவது பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுல அந்த 6 டிஜிட் பின் கோட் வரும். ஸோ அது ஒரு செஷனுக்கு வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த 6 பின் கோட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். உடனே கிரிப்டோ வாலெட் வந்து உங்களுக்கு லோட் ஆயிடும். இதே மாதிரி அடுத்த செஷன் போகும்போது இன்னொரு பின் கோட் ஜெனரேட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்மளோட கிரிப்டோ வாலெட் அப்பியர் ஆகும். இப்போ எல்லா பேலன்சஸும் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது 100,000 WCRU, 100,000 UNTB, 100,000 USDU அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சில CRU வந்து சேல் பண்ணிட்டு சில 100 சம்திங் USDU நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 100,000 UNTB நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ CRU ஸ்டேக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா அதாவது வித்ட்ரா பண்ணிருக்கேன் UNTB-ய 7 hours முன்னாடி. ஸ்டேக்கிங்ல 40,000 CRU எனக்கு கிடைச்சிருக்கு ஆல் டுகெதர். அப்போ நான் எனக்கு வந்து 57,661 CRU வந்து இருக்கு, ஸ்டேக்கிங் போடலாம், அவைலபிளா இருக்கு எனக்கு. ஸோ அந்த பெர்சன்டேஜை நீங்க மாத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த CRU அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க இதை ஸ்டேக் பண்ணலாம். அப்ப அந்த பின்கோட் என்டர் பண்ணணும், அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு சர்வர்ல. பாருங்க, இப்போ எனக்கு 50,000, ஆல்ரெடி 40,000 இருந்தது, அதோட இப்ப 10,000 ஆட் ஆகி 50,000 CRU நான் ஸ்டேக் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து வித்ட்ரா பண்ணல, UNTB நான் பண்ணவே இல்லை. இப்போ கிளைம் பண்றேன், UNTB-ய கிளைம் பண்றேன். ஸோ நோட்ல வந்து ஒரு இடத்துல மைன் ஆகி இருக்கு அந்த UNTB, அதை நான் கிளைம் பண்றேன். ஸோ 14,000 UNTB மைன் ஆகி இருக்கு. ஸோ அந்த ஸ்டேக்கிங் அமௌண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸ்டேக்கிங் அமௌண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க இந்த இடத்துல?
கிளைம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளைம் பண்ண யூஎன்டிபியை பார்க்க முடியுது. இப்போ நான் ஸ்டேக் பண்ண அந்த 10,000 CRU உங்களுக்கு பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு ½ செகண்ட்ல வந்து மைன் ஆகும். அது மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 செகண்ட்ஸ் நொடிகள்ல அது நடக்கும். ஓகே, டேஷ்போர்டுக்கு போறீங்க. இப்போ 460,000 இருந்தது, இப்ப வந்து 483 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா யூஎன்டிபி மைனிங் வந்து இந்த கரண்ட் வாலெட், இப்ப இருக்கிற வாலெட்ல ப்ராசஸிங்ல இருக்கு. ஸோ 1000 யூஎன்டிபிஸ் வந்து நான் என்டர் பண்றேன். இப்ப ஸ்பெசிஃபை பண்ணணும் நான் என்னோட. ஸோ எந்த பியர் டு பியர் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் சென்ட் பண்ணணுமோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ பியருக்கு சென்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த மெமோ வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ரிசீவ் பண்ண USDU, ஸோ ரிசீவ் பண்ண UNTB, அந்த மெமோங்கிறத நீங்க என்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாமே ஸ்டேக்கிங் வந்து கிரிப்டோ வாலெட் உள்ள நடக்கும். ஸோ WCRU அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ 100 CRU வந்து நான் அந்த வேர்ல்டு CRU கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ இது ரேம், CPU, அப்புறம் நெட். ரேம்னா என்ன? நம்ம ரிசோர்சஸ், பிளாக் செயினோட முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற 3 முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ நெட்வொர்க்ல வந்து சார்ஜஸ் எதுவும் இருக்காது, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் நமக்கு. மெமரி இருக்கும், ஆனா இப்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். நம்ம ஒரு ஸ்டேக் பண்றோம், ஒரு CRU வந்து ஸ்டேக் பண்ணி ஒரு UNTB ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறப்ப அதுல ஒரு மெமரி எடுத்துக்கும். அதாவது நம்ம ஸ்மார்ட் போன்ல வந்து ஒரு பிக்சர்ஸோ ஒரு மெசேஜஸோ நமக்கு மெமரி எடுத்துக்கிற மாதிரி ஸ்டேக் பண்ணா கண்டிப்பா ஒரு மெமரி நமக்கு எடுத்துக்கும். ஸோ அதுதான் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இந்த சர்க்கிள் வந்து 100 அளவுக்கே வந்துடும். அப்ப நாம வந்து UNTB வாங்கணும், இந்த மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம UNTB வாங்கணும். ஸோ சில கிகாபிட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க, சில மெமரி வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபுல்லா இந்த மெமரி ஸ்டேக்கிங்லாம் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மேற்கொண்டு UNTB கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ பை பண்ணணும் ரேம், அதே மாதிரி சேல் பண்ணலாம் ரேம். அதாவது இப்போ நான் வந்து சேல் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு வேண்டாம், இந்த 13 கிலோபைட்ஸ் இப்ப வாங்கி வேண்டாம், எனக்கு வந்து சேல் பண்ணிக்க போறேன், இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா இதை சேல் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 UNTBக்கு நான் சேல் பண்ணிக்கலாம் இதை. அதாவது என்னன்னா எல்லாருக்குமே வந்து இந்த UNTB நிறைய வாங்க முடியாது இல்லையா, அவங்க எவ்வளவு CRU வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் UNTB வாங்க முடியும். ஸோ அதை பொறுத்து மெமரி டிஃபர் ஆகும். இப்போ ஒருத்தங்க வந்து 40 UNTB per month வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப UNTBயோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பொறுத்து நம்ம அடிஷ்னல் ரேம் வாங்கணும், இல்லை CPU வாங்கணும். அதே மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு வேண்டிய
இந்த விஷயங்களை அதாவது மெமரி ஆஸ் வெல் நம்ம யூஎன்டிபி அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து வேலிடேட்டர்ஸ்னு சொல்றோம். 4 நோட்ஸ் இருக்கு இதுல. ஸோ ப்ரொடக்ஷன் க்ளோஸரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸோ ஓட் பண்றது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஓட் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்து நமக்கு டெசிஷன் எந்த மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பியர் டு பியர் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை பொறுத்து நம்ம இந்த மெமோ அதே மாதிரி யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற யூசர் நேம் டு ரிசீவ் டோக்கன்ஸ் அது எல்லாமே பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் வந்து சிஆர்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ சிஆர்யூ டோக்கன்ஸ்க்கு என்னாச்சு நான் பார்க்கணும்னு விரும்புறேன். ஸோ நான் ஸ்டேக் பண்ணியிருக்கேனா இல்லை அன்ஸ்டேக் பண்ணியிருக்கேனா, ஸோ ரிசீவ் பண்ணியிருக்கேனா, சென்ட் பண்ணியிருக்கேனா, யூஎன்டிபி சென்ட் பண்ணியிருக்கிறது அண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில இருக்கும். ஸோ நீங்க அந்த ஸ்டேக்குங்கிற ஒரு பட்டன் சென்ட் பண்றது எல்லாமே சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸா கிளீனா உங்களுக்கு புரியும். ஸோ இங்க பாருங்க அந்த ரிசீவ் பண்றதுன்னா அந்த ரிசீவ் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்க இப்ப பாக்குறப்பதான் உங்களுக்கு சொல்றதை விட இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ நம்ம எல்லாமே இப்ப பிளாக் செயின்ல வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப நமக்கு எல்லாமே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில தெரியும். ஸோ இப்போ வந்து ஈவன் நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நம்ம டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில ஈவன் இப்போ ஜெனரேஷன் ஆனாலும் சரி நம்ம எல்லாமே வியூ பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல கூட. ஓகே ஸோ ஒரு இம்ப்ரெசிவ் டாக்குமெண்ட் ஒன்று நான் இப்போ காமிக்க போறேன். 47 questions அப்புறம் 47 answers. ஸோ இப்போ நம்ம இப்போ வந்து அவங்க க்ளோஸ் ரிப்போர்ட்ல கேட்டாங்க ஒரு 47 questions and 47 ஆன்சர்ஸ் இருந்தது. அதை வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்ல தான் அது இருக்கு, ஆனா அதை டிரான்ஸ்லேட் பண்ண போறேன். ஸோ ரஷ்யன் சாட்ல யாரெல்லாம் எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்து நான் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் பேக் ஆஃபீஸ்ல நான் போட்டுருவேன். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸே கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். அவங்க வந்து ஏன்னா அவங்களால இப்ப படிக்க முடியாது, ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ரஷ்யனா இருக்கு. இப்ப வந்து கண்டிப்பா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாத்தையுமே நாங்க சேஞ்ச் பண்ணி பேக் ஆஃபீஸ்ல நாங்க போட போறோம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்களுக்கும் ஆன்சர் இருக்கு. நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்றதுக்காக
ஸோ சில கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணலையோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இப்போ ஆன்சர் பண்றேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நான் இப்போ எல்லா கொஸ்டின்ஸும் நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ அதை தவிர முக்கியமான ரொம்ப வித்தியாசமான ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ சில பேர் அடிக்கடி கேட்குறாங்க அண்டர் ஏஜ், அதாவது மைனஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ யூஎன்டிபி எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் மைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 10 வருடங்களுக்கு யூஎன்டிபி மைன் ஆகும். அதாவது இப்போ வந்து நீங்க வெபினார்ஸ் அப்புறம் நியூஸ் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்றது பேக் ஆஃபீஸ்ல எல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நீங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் கால் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுங்க, இதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அதாவது பர்ன் ஆகிற யூஎன்டிபி பத்தி சில பேர் கேக்குறாங்க. ஸோ நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இந்த முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதாவது இப்போ நம்ம கிரிப்டோ வாலெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா ஒன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே ஈஸியா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, சில காரணங்களால எனக்கு ரஷ்யன் சாட்ல சரியா கேட்கல. ஓகே, இப்ப பாருங்க. மரியா மேம் வந்து அவங்களுக்கு வந்து சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். மரியா மேம் இப்போ அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. ரஷ்யன் சாட்ல இருக்கிற சில क्वेश्चंस வந்து கேட்கிறதுக்கு மரியா மேம்க்கு வந்து சரியா புரியல. பட் டாக்குமெண்ட் நம்ம ரீட் பண்ணலாம். இப்ப சாட்டர்டே வந்து மீலா மேமோட ஒரு வெபினார் இருக்கு. சில क्वेश्चंस வந்து எந்தெந்த क्वेश्चंस வந்து லெஃப்ட் ஆகி இருக்கோ அந்த क्वेश्चंस வந்து நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய நள்ளிரவு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன்.